வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வறுத்த பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்காக பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க. ஏன் இப்படி வறுக்கிறோம் அப்படின்னா, பருப்பு வாசனை பிடிக்காமல் சில பேர் சாம்பார் சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்காக தான் லைட்டாக ஃப்ரை பண்ணினா அதோட வாடை போயிடும். குழந்தைங்கலாம் சாம்பார் சூப்பராக சாப்பிடுவாங்க. வறுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவுனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்பை ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம என்ன காய் நறுக்கி வச்சுருக்கோமோ அந்த காய் போட்டுக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இது போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காயை வதக்கிக்கோங்க. காய் லைட்டாக வதங்கினதும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி அரிசி களைஞ்ச தண்ணி தான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி லைட்டாக கிண்டிட்டு மூடி போட்டு காயை லைட்டாக வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் முன்னையே போட்டால் குழஞ்சிடும். அதுக்காக இப்போ சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு கொதி வரட்டும். பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியவும் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மல்லி இலை தூவினோம்னா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாடலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.